இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையெல்லாம் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மையெல்லாம் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் நல்லவர். போன வாரம் நம்ம யாரை குறித்து பார்த்தோம்? எலியாவும் எலிசாவும். ஆனா நம்ம எலிசா கிட்ட போவே இல்லை, எலியாவை மாத்திரம் தான் பார்த்தோம். அப்போ எலியா செய்த அற்புதங்களை மாத்திரம் நம்ம தியானித்தோம். இன்றைக்கும் எலியா செய்த இன்னும் சில அற்புதமான காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 45 வசனங்கள் இருக்கிறது. எலியாவை குறித்த ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். எலியா 5 காரியங்களை நாம் பார்த்தோம், அவர் செய்த அற்புதங்களை. 5வதாக இன்றைக்கு பார்க்க போறது. வாசிங்க 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீ போ போஜனபானம் பண்ணும். நீ போய் போஜனபானம் பண்ணு. பெருமழையினுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அல்லேலூயா. நீ போ, பெருமழையினுடைய இரைச்சல் என்ன செய்யும்? கேட்கப்படும் என்று சொல்லி ஒரு விண்ணப்பம் செய்கிறார். பாருங்க, எலியா ஜெபம் ஒரு நீதிமானுடைய ஒரு ஜெபம். நீதிமானுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அதுதான் யாக்கோப்புல 5வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கிறோம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குதா. ஒரு நீதிமானாகிய ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அதனால்தான் சொல்றார், நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் எப்படி இருக்குதா? மிகவும் பலனுள்ளதா இருக்குது. அடுத்து சொல்றாரு, அவர் நம்மை போன்ற ஒரு மனிதன் தான். அவர் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதன் தான். ஆனாலும் விசுவாசம் உள்ள அந்த ஊக்கமான ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. 16வது வசனம் சொல்லுது, நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. 17வது வசனம் பாதியில் அந்த இடைப்பட்ட அந்த வசனம் சொல்லப்படுகிறது, நீதிமான் ஒரு மனிதனுடைய ஜெபம், விசுவாசம் உள்ள அந்த ஊக்கமான ஜெபம் நமக்கு பலனுள்ளதா இருக்கிறது. 18வது வசனம் சொல்லுது, நிறைவான பலனை இது கொண்டு வருகிறது. ஆமென். எப்படிப்பட்ட பலன்? நிறைவான பலன். நீதிமான் ஜெபிக்கும் பொழுது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய தேவ ஜனங்களே, நம்ம ஒரு சிறு மந்தைகளா தான் இருக்கலாம். ஒருவேளை நம்மளை அற்பமா இந்த உலகத்தை நம்மளை நினைக்கலாம். ஒருவேளை இவர்களெல்லாம் ஜெபித்து என்னத்தை சாதிக்க போறாங்கன்னு சொல்லி நம்மளை ஒரு மாதிரி நினைக்கலாம். ஆனா நம்ம ஒரு மனதோடு இந்த ஆலயத்துக்குள்ளாக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த நீதிமான்களுடைய ஜெபம், அந்த ஊக்கமான ஜெபம், அது பலனுள்ளதாகவும் அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அதான் சொல்றாரு, இந்த 41வது வசனத்துல படிச்சோம் இல்லையா, என்ன பண்ணு? நீ போய் என்ன செய்? போஜனம் பண்ணு. பெருமழை இரைச்சல் என்ன செய்வீங்க? கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஊழியக்காரனை அனுப்புறாரு. 43வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் ஒரு சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். பாருங்க, அவன் பார்க்கிறான். நீ போய் பாரு. முதல் தர போறான், 2வது தர போறான். ஆனா அவர் சொல்றாரு, எலியா சொல்றாரு, நீ சமுத்திர முகமாய் போய் பார், பெருமழையினுடைய இரைச்சலை நீ கேட்ப அப்படின்னு சொல்றாரு. அவன் போய் பார்க்கிறான். அந்த இடத்துல என்ன இல்லை? ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். மீண்டும் போய் பார்க்க சொல்லுகிறார். வாசிங்க. நீ இன்னும் 7 தர போய் பார். அவன் போய் பார்க்கிறான். என்ன நடந்தது அந்த இடத்துல?
ஏழாந்தரம் இவன் இதோ இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை பாருங்க, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் என்ன செய்தான்? எழும்புகிறதை என்றான். ஹல்லேலூயா. ஒரு நீதிமான் சொல்றாரு, நீ போய் போஜனம் பண்ணு, பெரும் மழையினுடைய இரைச்சல் என்ன செய்யும்? கேட்கப்படும் சொல்றாரு. ஆனால் அவர் போறாரு, 2-3 ட்ரிப்பு போறாரு, என்ன செய்யல? இரைச்சல் கேட்கப்படல. திரும்பி வராரு அந்த ஊழியக்காரன், நீ மீண்டும் இன்னொரு விஷயம் என்ன செய், 7ஆம் தரமா போ, 7ஆம் தரமா போ. 43வது வசனம் சொல்லுகிறது, அதுதானே? அப்போ 7 என்றால் முழுமை, பரிபூரணம், பரிபூரணத்தை காட்டுகிறது, முழுமையை காட்டுகிறது. அதனால்தான் சொல்றாரு, 7ஆம் தரமும் நீ போ, அந்த பெரும் மழையினுடைய இரைச்சலை நீ என்ன செய்வ? காண்பேன்னு சொல்றாரு. அப்போ 7ஆம் தரம் போறான். கையளவு மேகம், ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு. எந்த ஒரு கை, நமக்கு உள்ளங்கை எது? இதானே? அந்த கை, உள்ளங்கை அளவு ஒரு மேகம் என்ன செஞ்சது? வந்து அது என்ன ஆயிடுதான்? ஒரு பெரிய மழையை கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு உள்ளம் கையளவு, ஒரு கையில் இருக்கிற அப்படிப்பட்டதான ஒரு சிறு மேகம்தான். அதுல இருந்து என்ன வந்துதான்? ஒரு பெரும் மழைய வந்து இறக்கி வைத்தார். 3 பாகங்களாக இதை குறித்து நாம் சொல்லலாம். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, அதுல முதல் ஒரு காரியம் எதை குறிக்குது என்றால், இஸ்ரவேலர் தேசத்துல கர்த்தருடைய பலிப்பிடத்தை என்ன செய்தாங்களா? மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் வருவதற்காக கர்த்தர் இந்த அற்புதத்தை என்ன பண்றாரு? செய்கிறார். 21வது வசனத்தை படிச்சு பார்ப்பீங்களா? 1 ராஜாக்கள் 18:21. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீ எந்த மட்டும் 2 நினைவுகளால் பாரு, அவர் சொல்றாரு, ஒரு ஜெபம் செய்தார் இல்லையா? எந்த மட்டும் நீங்க 2 நினைவுகளோடு இருப்பீங்க? கர்த்தர் தெய்வமானால் அவர் என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்க. பாகால் தெய்வமானால் பாகால பின்பற்றுங்க. ஒரு சவால் வைக்கிறார். அந்த தேசத்துல கர்த்தருடைய பலிப்பிடத்தை மீட்டுக் கொள்வதற்காக தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டது. பாகாலை வணங்கி கொண்டிருக்கிற இடத்துல பொய்யான வழிபாட்டிலிருந்து அவர்களை காப்பாற்றும்படியாகத்தான் ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்தார். போர் நடத்தி எலியா மூலமாக அற்புதங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? செய்கிறார். எலியா தேவனிடத்துல அந்த மழைக்காக அவன் வேண்டிக் கொள்றான். கர்த்தர் பெருமழையை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இதுதான் தேவன் செய்யற ஒரு காரியம். நம்மளால முடியாத ஒரு விஷயத்த அவரிடத்துல நம்ம கேட்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்யற தேவனாய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, 1 ராஜாக்கள் 19:8வது வசனம் வாசித்து பாருங்க. இது இன்னும் விசேஷமான ஒரு காரியம் பாருங்க. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலனால 40 நாள் இரவு பகல் ஓரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? எலியா பாருங்க, அற்புதம். எப்படிப்பட்ட அற்புதம்! ஒரு நேரம் சாப்பாடு. நம்ம ஒரு நேரம் சாப்பிடலடா கூட நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போயிரும். ஆனா எலியா ஒருவேளை சாப்பாடை சாப்பிட்டு எத்தனை நாள் நடந்தாராம்? 40 நாள் நடந்தாராம். எப்படி இது சாத்தியம்? எப்படி முடிந்தது? அதே மாதிரி 40 நாள் உபவாசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மோசே
இவர்கள் எல்லாம் அந்த 40 நாள் உபவாசத்தை கடைபிடித்தது நாமளும் கடைபிடிக்கிறோம். ஆனா இவர்களைப் போல அல்ல, இவர்களைப் போல அல்ல. மோசே கூட ஒரு 40 நாள் ஜெபம் செய்தார். யாத்ராக புஸ்தகம் 34வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார்ப்போமா? அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் மோசே 40 நாள் உபவாசம் இருந்தார். எப்படி இருக்க முடியும்? அப்பமும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கல. ஆனா எப்படின்னா தேவ சன்னிதானத்துல மேகத்தின் மத்தியில் அவன் இருந்தான். தெய்வீக அருள் அவனுக்கு கிடைச்சது. மேகத்தின் நடுவில அந்த தெய்வீக பிரசன்னத்திலேயே இருந்தான். ஆனா நீங்களும் நானும் இருக்கிற உபவாசம். நம்ம என்ன செய்யறோம்? உபவாசம் சொல்லுவோம், எல்லா வேலையும் என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஆனா இவர்கள் அப்படி இல்லை. இவர்கள் 40 நாள் உபவாசம் தேவ சன்னிதானத்துல மேகங்கள் மத்தியில இருந்தான். தெய்வீக அந்த அருளை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட 40 நாள் உபவாசம் எடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. எடுத்தவள் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. நம்முடைய ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். அவரும் எப்படி இருந்தார்? இயேசு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். எப்படி? பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவராய் 40 நாள் அவருடைய சமூகத்தில் அவர் காத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே சொல்லுகிறேன், கர்த்தருடைய பெலன் இருந்தால் ஒழிய, கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ள இல்லை என்றால் நம்மளால கூட ஒரு நேரம் உபவாசம் இருக்கவே முடியாது. ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பசி உண்டாயிடும். பசி நிமித்தமாக நம்ம சோர்வடைந்துருவோம். நம்முடைய பெலன் கொன்றிடும். நம்ம எந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது. ஆனால் ஒன்று, பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பெலன் நமக்குள்ள இருந்தா, அவருடைய கிருபை தயவு நமக்குள்ள இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும்? உபவாசம் எடுக்க முடியும். மோசே ஜெபித்தார். தேவ சன்னிதானத்தில் மேகங்கள் மத்தியிலே அவர் இருந்தார். தெய்வீக அருள் அவருக்கு என்ன பண்ணுது? காப்பாற்றப்பட்டது. அது மாத்திரமல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்தார். எப்படி? பரிசுத்த ஆவியானவரால் அவர் வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே 40 நாள் அவர் காத்திருந்தார். இங்க எலியா ஒரு நேரம் சாப்பிட்டு 40 நாள் என்ன செய்தாரு? இது எப்படி சாத்தியம்? 6வது வசனம் வாசிங்க. அந்த சாப்பாடு எப்படிப்பட்ட ஒரு சாப்பாடா இருக்கும்? எப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை சாப்பிட்டா அவர் 40 நாள் நடக்க முடியும்? ஒரு 2 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க. 6வது வசனம், 7வது வசனம், 8வது வசனத்தை படிங்களே. அவன் விழுந்து பார்க்கையில் இதோ தழையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சு? தண்ணியும். அவன் தலைமாட்டி இது 2 தான் கொடுத்தாங்க. தழையில் சுடப்பட்ட அடை, ஒரு பாத்திரத்துல தண்ணி. இது 2யுமே தான் சாப்பிட்டாரு. அந்த அடையும் அந்த தண்ணீரும் குடிச்சுதான் 40 நாள் என்ன செய்தாரு? நடந்தார். என்ன ஆச்சரியம்! 9வது வசனம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே உனக்கு என்ன காரியம் என்றார். உனக்கு இனி என்ன காரியம்? ஏன் இந்த இடத்துல இப்ப எடுத்திருக்கிற? சாப்பிட்டாச்சு, அந்த அடையும் தண்ணியும் குடிச்சாச்சு.
ஆண்டவர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாரு. உனக்கு மறுபடியும் இங்க என்ன வேலை? இதை சாப்பிட்டு நீ என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும் தானே சொன்னாரு. அவ பாருங்க, இங்க உனக்கு என்ன வேலை? சூர செடி நிழலில் சுருண்டு கிடந்தான். தீர்க்கதரிசியை தேடி தேவதூதன் அப்பமும் என்ன பண்ணாரு? கொடுத்து அவனை என்ன பண்ணாரு? அந்த முச்செடி நடுவிலே தேவனாகிய கர்த்தர் அந்த சூர செடியில சுருண்டு படுத்து கிடந்த எலியாவை பார்த்தார். நீ ஏன் இங்க வந்து ஒளிந்திருக்கணும்? ஏன் இங்க வந்து படுத்திருக்கணும்? என் ஜீவன் போனா நல்லா இருக்கணும் ஏன் நீ நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை திடப்படுத்தி தைரியப்படுத்தி ஆவியானவர் அவனை என்ன செய்யறாரு? ஒரு தழல்ல ஒரு சுடப்பட்ட அடையும் தண்ணியும் கொடுக்கிறார். 8வது வசனத்துல வாசித்து பாருங்க. 7, 8, 6, 7, 8ல 6 வாசித்த 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து மறுபடியும் வரான். சாப்பிட்டு படுத்துட்டாரு. மறுபடியும் 2ஆம் தரம் வரான். அவனை தட்டி எழுப்பி எழுந்திரு, என்ன பண்ணு? போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒரு அழிவியா சொல்லுங்களேன். தேவ ஜனமே, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை இங்க கொண்டு வந்தவர் உண்மை உள்ளவர். உங்களை கொண்டு நிறைய காரியத்தை செய்ய அவர் விரும்புகிறார். அதற்கு தான் உங்களை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்தார். விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, உன் குடும்ப பிரச்சனையை குறித்தே நீ சோர்ந்து போகாத. அதற்காக நீ அழைக்கப்படவில்லை. அதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உன்னை கொண்டுதான் இந்த தேசத்தை நான் அசைக்க போறேன். இந்த பட்டணத்தை நான் அசைக்க போறேன். உன் குடும்பத்தை நான் அசைக்க போறேன், சந்திக்க போறேன். அழிந்து போற மக்களை உயிரடைய செய்வதற்கு தான் நான் உன்னை அழைத்து கொண்டு வந்தேனே தவிர ஏதோ வந்துட்டு பாரம்பரியமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போவோம் என்பது அல்ல. ஏதோ வந்தோ போனோம் என்பது அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் உன்னை அழைத்தார். அந்த சூர செடியில படுத்துக்கிட்டாரு எலியா. அங்கே தேவ தூதன் அந்த இடத்துல வருகிறார். வந்து அவனை தட்டி என்ன செய்தாரு? எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். யோசிக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்ப காரியங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், பாரங்கள் உண்டுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவர் எலியாவை நேசிக்கிற தேவன். அவர் தீர்க்கதரிசியாக எலியாவை வைத்து நம்முடைய ஆண்டவர் அற்புதம், அவர் மூலமாய் நிறைய அற்புதங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் அவரே சுருண்டுட்டா எப்படி தேவன் விடுவாரா? ஒரு கர்த்தருடைய பிள்ளை சுருண்டு விழுவதை அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் அவருக்காக உண்மையும் உத்தமாய் ஊழியத்தை செய்கிற, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, கனப்படுத்துகிற, உண்மையாய் வாழ்கிற, பரிசுத்தமாய் வாழ்கிற பிரியமான பிள்ளைகள் யாரா இருந்தாலும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அப்போ மரணம் இல்லாம அவன் சாதாரணமானவன் அல்ல. கர்த்தர் பாருங்க, அவனுடைய காரியம் ஓடி போக நினைத்த, ஆனாலும் கர்த்தர் அவனை சந்தித்து, அவனுடைய விருப்பம் என்ன? செத்து போயிடலாம், மரணத்தை காணலான்னு அவன் நினைச்சான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, மரணம் இல்லாம பரலோகத்துக்கு எடுத்து செல்வது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அவன் மரணத்தை காணாதபடிக்கு அவர் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. ஆனா அவரு என்ன நினைச்சாரு? மரணம் வேணும்னு நினைச்சாரு. நம்ம ஒண்ணு நினைப்போம். ஆனா கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய அவர் ஒரு தீர்மானம் வைத்திருப்பார். நாம் நினைக்கிற காரியம் எதுவுமே நடக்காது. அவர் நம்மளை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதுதான் தேவன் நமக்கு செய்த ஒரு காரியம். பாருங்க, 7வதாக அவர் செய்த அற்புதம். 10வது வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து பார்ப்போமா? 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 9-17. அல்ல 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும்
உன்னையும் உன் 50 பேரையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். பட்சிக்க கடவது என்றான். வானத்திலிருந்து எண்ணெய் இறக்கிட்டாரு. எப்படிப்பட்ட மனுஷன், எங்க இருந்தாரு, எதுக்கு போனாரு? சூரச்செடிக்கு. பாகாலுக்கு பயந்து என்ன பண்ணாரு? சூரச்செடியில போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாரு, படுத்துக்கிட்டாரு. ஆண்டவரே, நான் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் ஊழியெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், அவ்வளவுதான், என் ஜீவன் என்ன பண்ணுக்கோ எடுத்துக்கோன்னு போனாரு. ஆனா ஆண்டவர் விட்டாரா? விடமாட்டாரு. ஹல்லேலூயா. எலியா சொன்னாரு, அப்படியே நான் ஒளிஞ்சு என்ன செய்வேன்? ஐயோ, என்னால என்ன பண்ண முடியல, இதெல்லாம் முடியல. பகலுக்கு பயந்து ஓடி போய் சூரச்செடியில படுத்தாரு. தேவன் விட்டாராமா? விடல. என்ன நடந்தது? செத்து போற நினைச்சவனுக்கு என்ன நடந்தது? வானத்திலிருந்து அக்கினி இறக்க வைத்தார் ஆண்டவர். ஒரு அழிலே சொல்லுங்களேன். இந்த அவமானத்தை எல்லாம் சகித்து இந்த ஆலயத்தில் நீங்க வரீங்கன்னு சொன்னா தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். அப்போ பாருங்க, அக்கி வானத்திலிருந்து இறங்கினது. ராஜாவும் அவனுடைய ராணுவ வீரர்களும் தேவனுக்கு எதிராக அவருடைய வார்த்தையை என்ன பண்ணாங்க? எதிராக கலகம் செய்தார்களாம். ராஜாவோ ராணுவ வீரர்களும் எலியாவின் வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் செய்தார்களாம். எலியாவின் கை என்ன ஆயிடுச்சு? கலகம் செய்தார்கள். ஆனாலும் எலியாவே அவருடைய கரத்தை கொண்டு வானத்திலிருந்து அக்கினி என்ன செய்தாரு? இறக்கினார். தேவ ஆவியானவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களால முடியாத காரியம் எதுவுமே இருக்காது. தேவனை சார்ந்து வாழ்வீர்கள். ஆனால் உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செய்வார். 12வது வசனத்தை வாசிங்க. எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து அவர் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னா, நான் தேவனுடைய மனுஷனானால் வானத்திலிருந்து என்ன வரணும்? அக்கினி வரணும். அடுத்தது, உன்னையும் உன் 50 பேரையும் உன்னையும் இந்த 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றான். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க? செத்து போயிட்டாங்க. எலியா மாத்திரம் நின்னார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ரிபாலா ஷபாரபா துரி கபாரதரபா, ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்த அவருடைய மகிமை நீ காண்ப. எத்தனை பேர் உன்னை பட்சிக்க நினைத்தாலும், எத்தனை பேர் கலகம் செய்து உடைய வாழ்க்கையை உடைய ஊழியத்தை கெடுக்க நினைத்தாலும், உனக்கு விரோதமான திட்டங்களை போட்டாலும், அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார். அது தேவனுடைய வார்த்தை. அந்த தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்பட்டது. பாருங்க, அவ்வளோ பெரிய அற்புதத்தை தேவன் செய்ய வைத்தார். 8வதாக அவர் செய்த அற்புதங்களை பார்ப்போம். யோர்தானே 2ஆக பிரித்தார். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 1லிருந்து 8 வசனங்கள் இருக்கிறது. 1வது வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்து பார்ப்போமா? கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது, பாருங்க, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்து கொண்டு செல்லும் பொழுது எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போ. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். பாரு, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் என்ன செய்யறாரு? போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்ன பண்றேன் சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்து செல்ல போகிறது. எலியா எலிசாவோடு கூட கில்காலில் இருந்தபடி கில்காலில் இருந்து புறப்பட்டான். எலியாவோடு எலிசா வராரு. அப்போ அவர்கள் புறப்பட்டு வருகிற பொழுதுதான் கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, நான் உன்னை சுழல் காற்றினாலே நான் உன்னை என்ன செய்ய போறேன்? எடுத்து கொள்ளப்பட போறேன். வீட்டில் போய் அந்த அதிகாரங்களை வாசித்து பார்த்துக்குங்க. தேவன் தமது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
அவர் ஒரு தீர்மானம் வச்சிருப்பார். அவர் பணிக்காக அவர் அழைத்தார். சுழல் காற்றிலே ஏறி போகிற ஒரு சூழ்நிலை. எலியா நினைச்சாரு, சூரச்செடியில படுக்கும் போது என்ன நினைச்சாரு? மரணத்தை சந்திக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இவர் எப்படிப்பட்டவர்? மரணத்தை இந்த பூமியில சந்திக்கிறது வானத்துல சுழல் காற்றின் மூலமாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். ஆனா அதை நினைக்காத இவர் ஜெபம் பண்றாரு, என்னை முடிந்து போச்சு அவ்வளவுதான் அப்படின்றாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க, சுழல் காற்றினாலே எலியாவை எடுத்துக்கொள்ளுகிற அந்த நேரம் வரும் பொழுது எலிசா சொல்லுகிறார், நான் உங்க என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். நான் உன் கூடவே நான் செய்யறேன், வர்றேன். விசுவாசிக்கிறார். ஒரு ஊழியக்காரனுடைய அபிஷேகம், ஒரு ஊழியக்காரனுடைய வல்லமை, ஒரு ஊழியக்காரனுடைய தரிசனம் எனக்கு வேணும், எனக்கு அந்த கிருபை வரங்கள் வேணும் அப்படின்னு சொன்னா அவனோடவே நீ பயணிக்கணும். கில்காலுக்கு போகும் பொழுது எலியாவோடு எலிசா போனதுனால அந்த பரலோகத்துக்கு எடுத்து செல்ற வரையிலும் அவனோடு கூட எலிசா இருந்ததுனால அவனுடைய கிருபைய ரெட்டிப்பாக எலிசா பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கூட இருக்கணும். எது வெறுவரையில இருக்கணும்? எல்லா கஷ்டத்திலையும், எல்லா நெருக்கத்திலையும், எல்லா வேதனையிலும். அவன் பட்னியா இருந்தா நீயே பட்னியா இருந்திருக்கணும். அவன் அவமானப்பட்டிருந்தா நீயே பட்டு இருக்கணும். எல்லாத்துலயும் இருந்தாதான் அந்த கிருபையை நம்ம என்ன செய்ய முடியும், பெற முடியும். பாருங்க, சாதாரண காரியம் அல்ல. அக்கினியை வரவழைத்தவன், அக்கினியை இறக்கினவன், அக்கினி ரதங்களினாலே அந்த பலிப்பிடத்துல பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்க, இயேசு தெய்வமானால் இயேசுவை பின்பற்றுங்க என்ற சவாலிட்டு வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அந்த இடத்துல இருந்தவைகள் எல்லாம் பட்சிக்க செய்த அதே எலியா வானத்திலிருந்து மழை என்ன பண்ணாரு? ஜெபிக்கிறாரு. கையளவு மேகம் பெரும் மழை என்ன பண்ணிடுச்சு? உண்டாயிடுச்சு. போ வேலை செய்யுங்க, விவசாய வேலை என்ன செய்ய, ஏறு உழுங்க. அறுவடைக்கு நாள் வந்துச்சு, தண்ணி வந்துருச்சு, தண்ணி கிடைச்சிடுச்சு. இனி வறட்சி கிடையாது இந்த பட்டணத்துல, தேசத்துல. இனி எல்லாரும் சேமமா இருப்போம். மழை வந்துருச்சு. மழையை இறக்கின ஆண்டவர். எலிசாவை கொண்டு பெருமழையை கட்டளையிட்ட ஆண்டவர். எலிசாவை கொண்டு வானத்திலிருந்து அக்கினி இறக்கின ஆண்டவர். அதே அக்கினி ரதங்களினாலே அப்படியே பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஜனமே, நம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியா மூலமாக செய்யப்பட்ட காரியங்கள், ஆண்டவர் அவன் மூலமாக 8 அற்புதங்களை நாம் பார்த்தோம். 8 அற்புதம். போன வாரத்துல 4 அற்புதம் பார்த்தோம். இந்த வாரத்துல ஒரு 4 அற்புதங்களை பார்த்தோம். கர்த்தர் எவ்வளவு அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவ ஜனமே, இது யூடியூப் வழியாய் பார்க்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட கஷ்டங்கள் வரும், உங்க வாழ்க்கையில கூட நஷ்டங்கள் வரும், உங்களுக்கு விரோதமான காரியங்களை கூட வரலாம். கவலைப்படாதீங்க. என்னை நடத்தின ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். என்னோடு கூட இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க தேவைகளையும் சந்திப்பார். உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். உங்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பார். ஒருவேளை நிந்தையான அவமான பேச்சுகளின் நடுவில் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எலியாவுக்கு வந்த சோதனையா, நான் சுருண்டு போய் படுக்கன்னு நினைத்தா ஆண்டவர் தட்டி எழுப்பி தழல்ல அப்பமும் தண்ணியும் கொடுத்து 40 நாள் நடக்க வைத்து அவருடைய பலனின் நிமித்தமாக நடக்க வைத்த ஆண்டவர், அவருடைய பரிசுத்த ஆவியாருடைய உன்னத பலன் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்க வாழ்க்கையில் அவர் நன்மைகளை செய்து அநேக ஆயிரங்களுக்கு உங்களை சாட்சியாய் வைப்பார். இதுதான் தேவனுடைய வார்த்தை. பலன் அடையுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, அவர் நன்மையை செய்வார்.
கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நன்றி.